ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சேமியாவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பாருங்கள், இந்த சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு அணில் சேமியா விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி, பாதாம், திராட்சை எடுத்திருக்கேன். பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்க போகிறேன். சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சேமியா வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பேன் வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். இது சூடாகட்டும். பாருங்கள், நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரை ஃப்ரூட்ஸு. இப்போ நம்ம வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் இருக்கிற அதே நெய்யில் நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு சேமியா, நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் அளவு போட்டுக்கிறேன். ஃப்ளேம் குறைச்சி நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனாக. ரொம்ப வறுபட வேணாம், ஒரு மீடியமாக வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த நெய்யே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும், டேஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கரெக்டாக இருக்கும் நான் எடுத்த அளவுக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லா திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வறுபட்ட வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு சேமியா. இதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அதே பேனில் நான் வந்து 2 டம்ளர் இந்த சேமியா வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் திக்கான பாலும் போட்டுக்கிறேன். பால் வந்து நிறைய ஆட் பண்ணாதீங்க, உதிரி உதிரியாக வராது சேமியா. அதனால் நான் 2 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் பாலும் கலந்துக்கிறேன். இந்த சேமியா வந்து நான் எடுத்துருக்கிற சேமியா கொஞ்சம் நல்லா வேகும், அதுக்காக நான் அதிகமாக போட்டிருக்கேன் தண்ணி. நீங்கள் வந்து மெலிஸ் சேமியா எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் உதிரியாக வரும். பாருங்கள், 2 டம்ளர் பால் போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பு ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரு ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ பால் கொதிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க போட்ட உடனே.
இதில் வந்து நான் கேசரி பவுடர் எல்லோ கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக நான் போடுறேன், ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சேமியா வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டேன். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சேமியா பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி இருக்குது. நீங்கள் பால் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ஒட்டி வரும். ஒட்டாமல் வரணுன்னா பால் குறைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து சேமியா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்து நான் எடுத்த அளவுக்கு ஒரு பெரிய கப் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விடும், அப்புறம் இறுகிடும். நல்லா அந்த நம்ம சர்க்கரை பாகு கரைஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் சேமியாவை வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த சேமியா வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சி. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், சேமியா பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இது ஆறுனா வந்து ரொம்ப நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் வேணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணான்னா இதோடு நிறுத்திக்கோங்க. நான் போடலை நெய். அப்படி வேணும்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. அடியிலேருந்து ஒட்டாமல் வரும் பாத்திரத்தில். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம். நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு. பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும் இந்த சேமியா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி. பாயாசம் செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் பால் பிடிக்காதவங்க பால் அவாய்டு பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும் போட்டு கூட இந்த மாதிரி வந்து சேமியா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம்.